நெக்ஸ்ட் டே நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில 2025ஆம் ஆண்டுக்கான சனி பயிற்சி நட்சத்திர பலன்களை பத்தி பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட பிரபல ஜோதிட ஆராய்ச்சியாளரான DJ சுந்தரபாண்டியன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். கடந்த சனி பயிற்சி பதிவு கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் அந்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70% வந்துட்டு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 2025 எப்படி இருக்க போகுது சார்? அதாவது தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2025 நடைபெறுகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகின்ற சனி பயிற்சியானது 12 ராசி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் அள்ளி வழங்கப் போகிறார் என்று பார்க்கிறோம். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்குது மேடம். சனி பெயர்ச்சி என்றாலே எல்லாருமே பதட்டப்படுறாங்க, ஒரு பயப்படுறாங்க. ஆகா, சனி பகவான் நம்மளை என்ன பண்ணிடுவாரோ, என்னென்ன விஷயங்களெல்லாம் பாதிப்பை கொடுத்துருவாரோன்னு சொல்லி நீங்கள் சொன்ன மாதிரியே மனசுக்குள்ள பதற்றத்துடன் சனி பெயர்ச்சி ஆவதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே நம்மகிட்ட கேட்டுறாங்க, ஐயா அடுத்து வரப்போகிற சனி பயிற்சியில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துருமா, ஏதாவது சிக்கலை சந்திச்சிருவேனா, தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற பயமும் பதற்றத்தோடு தான் நம்மளுடைய சனி பகவானை எல்லாருமே பார்க்குறாங்க. ஆனால் இந்த சனி பகவான் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும், நல்ல விஷயங்களாலும் சரி, உங்கள் கூட இருக்கவங்களுடைய இயல்பான கேரக்டராக இருந்தாலும் சரி, அதை நிர்ணயம் பண்ணணும். அதனுடைய உண்மையான தன்மையை தெரிஞ்சுக்கிறோம்னா சனி பகவானுடைய ஆதிக்கம், சனி பகவானுடைய செயல்பாடுகள் அனைவருக்கும் முக்கியம் என்பதை பற்றி யாருமே யோசிக்கிறது கூட கிடையாது. சனி பகவானாலே கெட்டது பண்ணுவார், சனி பகவானாலே மனுஷனுக்கு பிரச்சனையை கொடுப்பாருங்கிற எண்ணம் கொஞ்சம் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மீடியாவில் அப்படியே ஒரு பிரதிபலிச்சிட்டாங்க. சனி பகவானுடைய காரகத்துவத்தில் கஷ்டமான பிரச்சனையான விஷயங்களை கொஞ்சம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதிகமாக சொன்னனால தான் இந்த பதட்டமும் பயமும் இருக்கிறது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, சனி பகவான் உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குமே சரியான பாதையை அமைப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருக்கார். அதான் உண்மை. அதே போல் பார்த்திங்கன்னா 7.5 சனி 7.5 சனி 7.5 சனி, இந்த 7.5 சனி மிகப்பெரிய ஒரு தாக்கமாக இருக்குது. மேசராசிக்காரங்களுக்கு 7.5 சனி வரப்போதே, என்ன பண்ண போகிறாங்களோ, கண்ட சனி வரப்போதே, நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன சனியாக வருகிறார் என்பதை நம்மளுடைய மக்கள் மனசில் இப்போ சேவ் ஆயிடுச்சு. ஜோதிடர்கள் மனசில் சேவ் ஆகிருக்கோ இல்லையோ, இப்போ நம்ம மக்கள் மனசில் கொஞ்சம் அதிகமாக சேவ் ஆயிடுச்சு. அதான் உண்மை. ஸோ இப்போ நம்ம இந்த சனி பகவானால் ஏற்படுகின்ற நன்மைகள் என்னென்ன, சனி பகவான் அந்த உலகியல் ரீதியாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறார். பொருளாதார ரீதியான விஷயங்கள், கடன் சுமைகளில் இருக்கவங்களுக்குரிய பிரச்சனைக்குரிய தீர்வு, ஒரு குடும்பத்தில் குடும்ப ஒற்றுமை இல்லாத சூழ்நிலைகள் இருந்தவங்க குடும்ப ஒற்றுமையாவதற்கான, எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் குடும்ப ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த சனிப்பெயர்ச்சியின் முழு வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக கேளுங்க. ஏன்னா நீங்கள் தான் இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்பெரிய உங்களுடைய கேள்விகளை வச்சு தான் ஒவ்வொரு கேள்விகளுமே மக்கள் மனசுலேருந்து வர கேள்விங்கிற மனசில் வச்சுக்கிட்டு இந்த சனி பகவானால் நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்கும், நட்சத்திர வாயிலாக நீங்கள் கேள்வி கூட கேட்கலாம். நட்சத்திர வாயிலாகவும் என்னென்ன விஷயங்களை நம்ம நேயர்கள் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறதையும் நான் கட்டாயமாக சொல்கிறேன் மேடம். அடுத்ததாக இப்போது மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது சார் அவங்களுக்கு? மிதுன ராசி அன்பர்கள் தன்னுடைய சிந்தனை மேடம், மிதுன ராசிக்காரங்கிட்ட மட்டும் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு சிந்தனை அப்படியே பர்ஃபெக்டாக சிந்தித்து செயல்படணும்னா அது நம்ம மிதுன ராசிக்காரங்களை சொல்லலாம் மேடம். அப்படிப்பட்ட ஒரு கற்பனை ஆற்றல், சிந்தனை ஆற்றல் கொண்ட நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025 நிறைவேற்ற சனி பயிற்சியானது வேலையில் இடமாற்றத்துக்காக யாரெல்லாம் காத்திருக்காங்களோ அவங்களுக்கு கட்டாயமாக வேலை உண்டு, வேலையில் இடமாற்றம் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் ரோடாக சுற்றுறோம்,
கோயிலாக சுற்றுறோம், ஏதாவது ஆஸ்பத்திரி தேடியும் பார்த்துட்டோம், அல்லது கோயிலாக சுற்றி பார்த்துட்டோம், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்க, குழந்தை பாக்கியம் இந்த வட்டமாக கிடச்சிருமா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு வருத்தத்தோடையே இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறவங்களுக்கு சொல்வது என்னென்னா, கட்டாயமாக சனி பகவான் உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் குழந்தை பாக்கியம் கொடுப்பார். அதே போல் நம்மளுடைய மிதுன ராசிக்காரருக்கு திருமண தடை உள்ள பிரச்சனை நீங்கள் போதும் மேடம். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மன வாழ்க்கை அமைப்பாங்க. அந்த மன வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவங்களுக்கு உண்டு. நம்மளுடைய மிதுனராசி என்பர்களில் மாணவர்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் ஒரு சிறந்து விளங்குகிற மாணவர், நல்ல மார்க் எடுக்கார், சூப்பராக எடுக்கார், முன்னாடியோடு கொஞ்சம் வேகமாக படிக்கார், வேகமாக எழுதுறான்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வாய்ப்புகள் உண்டு. மிதுன ராசிக்காரர்களில் யாரெல்லாம் தங்க வேலை பார்க்குறீங்களோ, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நகை கடையில் வேலை பார்க்குறவங்க, தங்கம் செய்கிறவங்க, நகை கடையில் வேலை பார்க்குறவங்க, அதே போல் வியாபாரங்கள் செய்து பெட்டிக்கடை, அதே போல் பலசர கடை வச்சுருக்கவங்க, யாரெல்லாம் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களாக இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் கட்டாயமாக சொல்கிறேன், நல்ல லாபம் இருக்கும், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். அல்லது அந்த கடையை வைக்கணும்னு நீங்கள் முயற்சி எடுத்துக்கிருக்கீங்கனாலும் கட்டாயமாக வைக்கலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிரகமைப்பில் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னா கவலைப்படாமல் நீங்கள் இந்த தொழில் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தைரியமாக பண்ணலாம். இன்னொரு விஷயம், நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக தூங்குறது மட்டும் கவனம் செலுத்திடணும். கட்டாயமாக விரைவில் தூங்கணும். நைட் ரொம்ப லேட்டாக தூங்குறது, இந்த சனி பயிற்சியில் வந்து நைட்டு ட்ராவல் பண்ணுறது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு கொஞ்சம் லேட்டாக தூங்குறத கட்டாயமாக என்ன பண்ணணும், தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே சார், மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? மிதுன ராசியில் உள்ள மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து கட்டாயமாக இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா வடிவேலுடைய காமெடியும் உள்ளே எடுத்துக்கலாம், அவர் வடிவேல் சாரோட காமெடியும் உள்ளே எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க. அப்படியே ஒரு விஷயம் பண்ணும்போது அவங்க பண்ணுற மட்டும் தனி திறமையாக தெரியும் மேடம். நம்மளுடைய மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களில் மிதுன ராசியில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் செஞ்சாலும் அவங்களுடைய செயல்பாடுகள் மட்டும் அப்படியே தனித்திறமையாகவே தெரியும். அந்த அளவுக்கு அவங்க ப்ரொஃபைட்டாக ஒரு ரசனையோடு செய்வாங்க. அப்போ அந்த ரசனை இருக்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம கூட இருக்கவங்க என்ன பண்ணுவோம், பரவாயில்லையாடா இவன் மட்டும் கொஞ்சம் தனியாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறானே அப்படிங்கிற வார்த்தைகளை மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்குவதாக இருந்தால் நம்ம மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க கட்டாயமாக தொடங்கலாம் மேடம். புதிய தொழில் தொடங்கலாம். தொழில் மூலமாக அபிவிருத்தி அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. நல்ல ஒரு அடுத்த கட்ட செயல்பாடு, இவங்க பிரான்ச்சஸ்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்க, இவங்க அடுத்தடுத்த ஸ்டெப்புகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப அதிகமாக இருக்குது மேடம். அதே போல் நம்மளுடைய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் வந்து கடன் சுமையில் அதிகமாக இருக்கீங்க, கடன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துது, கடன் வந்து மீள்வதற்கான வாய்ப்பு உண்டான்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கடன் சுமை நீங்கும். இந்த வட்டம் கட்டாயமாக கடன் அடைப்பீங்க. கவலைப்படாமல் கடன் சுமையிலேருந்து மீள போகிறீங்க தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படலாம். நீங்கள் இந்த சனிப்பயிற்சியில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுவும் நைட் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு தான் நீங்கள் கவனமாக ட்ராவல் பண்ணணும். தூங்கிக்கிட்டே வண்டி ஓட்டிடக்கூடாது, அசால்ட்டாக உங்களுக்கு தெரியுங்கிறக்காண்டி வேறு பாதையில் போய் மாட்டிக்கக்கூடாது. ஸோ வண்டி வாகனங்கள் போகும்போது உறுதியாக கவனமாக செல்லுங்க. அதே போல் வேறு யாருக்காச்சும் நம்ம மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டங்களில் வாக்குறுதி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கட்டாயமாக வாக்குறுதி கொடுக்கவே கூடாது. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ரெண்டையும் மட்டும் கரெக்டாக கடைபிடிச்சாங்கன்னா இவங்கள்ட்ட சொல்லலாம், தைரியமாக இருங்க, பயப்படாதீங்க, நல்லதே மாற்றம் உறுதியாக உண்டுன்னு சொல்லலாம் மேடம். ஓகே சார், திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? திருவாதிரை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் மட்டும்தான் இருக்குது. ராகு பகவானி நட்சத்திரம். இவங்க மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா என்ன விஷயம் செஞ்சாலும் இவங்க இதை செய்வாங்க நம்ம நினச்சிக்கிருப்போம், ஆனால் அவங்க வேறு மாதிரி ஸ்டைலில் செஞ்சுட்டு போயிடுவாங்க.
இல்லை இவர் வராரு, இந்த இதை எடுப்பார், இதை செய்வார்னு சொல்லி நம்ம அப்படியே மனசில் ஒரு கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் அவங்க கிடையாது. டிஃப்ரெண்ட்டாக ஒய்யாரத்தில் ஏறி உட்காந்து அடித்து விளையாடுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி இயல்பாகவே இவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே உயரத்தில் இருக்கும். கொஞ்சம் உயரமாக, உயர்ந்த பதவி, உயர்ந்த இடம், தனக்கென்று ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற செயல்பாடில் நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கட்டாயமாக இருப்பாங்க. அவங்களுடைய இயல்பான கேரக்டர் அதான் மேடம். எப்போவுமே கொஞ்சம் கை லெவலில் இருக்கணும். மற்றவங்களை காட்டிலும் நம்ம கொஞ்சம் பண்ணுறது எல்லாமே வித்தியாசமாக இருக்கணும். அவங்க மனசில் நினைக்கிறத செய்யாமல் அதை டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு காட்டணும். செஞ்சு காட்டணும்னா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு இயல்பாகவே அந்த ஆக்டிவ் இருக்குது மேடம். இப்படிப்பட்ட செயல்பாக கொண்ட நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை முடித்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்க போகுது. இப்போ அவங்க தனக்கு என்னென்னலாம் பிடிக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்கள்ல, அந்த லிஸ்ட்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா கட்டாயமாக அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் கிடைக்கும். அதே போல் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்வது என்னன்னா, புதிய நண்பர்கள்லாம் உங்கள் கூட வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. நீங்கள் போகிற இடத்துலலாம் உங்களுக்கு புது புது நண்பர்கள் கிடைப்பாங்க. அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இவ்வளோ ஒரு அற்புதமான செயல்பாடு கிடைக்கி என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா, வீடு கட்டுறதுக்கு மட்டும் முயற்சி எடுத்தீங்கன்னா முடிஞ்சளவு தவிர்த்து விடுங்கள் என்று சொல்லுவோம். புதிய வீடு கட்ட போகிறேன், வீடு கட்டி அங்கே போய் குடியிருக்கலாம்னு நினச்சிங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி முடிஞ்சளவு கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுத்துருங்க. அவசரப்பற்ற வேண்டாம். அதே போல் நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திரக்காரங்கிட்ட வந்து யாராச்சும் எனக்கு ஹெல்ப்புன்னு வந்து கேட்டால் உதவி செய்கிற பக்குவம் எப்போயுமே அவங்களுக்கு இருக்கும் மேடம். தாராளமாக எடுத்துக்க, உனக்கில்லாதா அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஆனால் இந்த வட்டம் கொஞ்சம் யோசித்து அவங்க என்ன பண்ணணும், நிதானமாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும் போதுமே சரியானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோமா. ஏன்னா போலியாக இங்கே சுற்றுறவங்க தான் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. உதவி வாங்கி மிஸ்யூஸ் பண்ணுறவங்க நிறையா இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் இந்த நம்மளுடைய திருவாதிரை நட்சத்திரக்காரங்க கவனமாக யோசித்து சரியான நபர்களுக்கு மட்டுமே ஹெல்ப் பண்ணணும் போல், தேவையில்லாமல் ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டா திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சூப்பரான லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், அடுத்ததாக புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிலாம் அமைய போகுது சார்? புனர்பூச நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திரம். குருவின் ஆதிக்கம் அதிகமாக கொண்ட நட்சத்திரக்காரங்க தான் நம்முடைய புனர்பூச நட்சத்திரக்காரங்க. புனர்பூச நட்சத்திரம் இயல்பாகவே அவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, நல்லா சிரிச்ச முகமாக இருப்பாங்க. எவ்வளோ அடி வாங்கினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் வாழ்க்கையில் பல போராட்டங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சிருப்பாங்க. ஸோ ஆனால் அதை வெளிக்காட்ட மாட்டாங்க. ஏன்னா குருவோட நட்சத்திரம்ல புதனுடைய ஆதிக்கத்தில் அங்கே பிறந்திருக்காங்கல்ல. ஸோ அப்போ வெளிக்காட்டுற தன்மை அவங்கள்ட்ட இருக்கவே இருக்காது. அப்படியே மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பாங்க மேடம். ஸோ அப்படி தன்மை கொண்ட நம்மளுடைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் இந்த வட்டம் சூப்பராக இருக்க போகுது. தினராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்க என்னெல்லாம் யோசித்து முயற்சி எடுக்காங்களோ அந்த முயற்சியில் வெற்றி உண்டு. அதே போல் நீங்கள் ரொம்ப நாளாக அலைஞ்சு திரிஞ்சு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அலைச்சலே எனக்கு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா. அந்த வருத்தம் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு நீங்க போகுது. யாரை பார்த்தா எப்படி காய் அடித்தா எங்கே வந்து நமக்குரிய பொருள் வருங்கிறத பர்ஃபெக்டாக இப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு முடிவு எடுத்து செய்வீங்க. அதனால் உங்களுக்கு கட்டாயமாக ஒரு நல்ல லாபம் உண்டு, மகிழ்ச்சியும் உண்டு. இந்த சனி பெயர்ச்சியில் வந்து நீங்கள் ஒரே ஒரு விஷயம் கரெக்டாக கடைப்பிடிக்கணும், பிடிவாத குணத்தை விட்டுவிட வேண்டும். பிடிவாத குணம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மிதுன ராசியில் உள்ள புனர்பூச நட்சத்திரக்காரங்க கடன் வாங்குவதை இந்த சனி பெயர்ச்சி அப்போ முற்றிலும் தவிர்த்துடணும். அப்படி அவங்க கடன் வாங்காமல் தப்பிச்சிட்டாங்கன்னா, கடன் புதிய முயற்சிக்காகவோ அல்லது வீடு கட்டுறதுக்காகவோ ஏதோ மேபி கடன் என்று கையெழுத்து போட்டாங்கன்னா அந்த கடன் அடைக்க ரொம்ப கிட்டத்தட்ட பல வருடம் போராடணும். ஸோ முடிஞ்ச அளவு கடன் வாங்காமல் இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு
இந்த சனி பயிற்சியில் நல்ல மாற்றம் முன்னேற்றம் உண்டுன்னு தைரியமாக சொல்லலாம். அதே போல் நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் இந்த சனி பயிற்சியில் வழிபாடு பண்ண வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அருகில் இருக்கும் பெருமாள் வழிபாடை பின்பற்றுவது ரொம்ப ரொம்ப சூப்பர். சனி பகவான் உங்களுக்கு பெருமாளை போய் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணி வழிபாடு செஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்க மாட்டார். அதே போல் நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கடைப்பிடிச்சிங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். புதன்கிழமை திருநங்கைகளுக்கு, அதாவது திருநங்கை என்ற நம்மளுடைய அற்புதமான உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்வது மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நீங்கள் போராடினீங்களோ, என்ன கஷ்டம்லாம் அனுபவிச்சிங்களோ அந்த கஷ்டத்துலேருந்து விடுபடுவீங்க. இது சனி பகவான் மூலமாகவும் ஒரு மாற்றத்தை உறுதியாக நீங்கள் சந்திப்பீங்க என்று உறுதியாக சொல்லலாம். மேலும் இந்த சனிப்பயிற்சியானது உங்கள் வாழ்க்கையில் அதிகமான வெற்றியையும் மகிழ்ச்சியும் தரும் என வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.